பாரதிய ஜனதா கட்சியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒரு நல்லதை கூறினால் கூட போட்டியிலிருந்து விலகிக் கொள்வதாக சீமான் கர்ஜனை. தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை ஒரு அரசியல் பேரறிஞர் என்று கிண்டல் செய்த சீமான், நாடாளுமன்ற தேர்தலில் திருப்பூர் தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் சீதாலட்சுமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பவானியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி குறித்து கடுமையாக விமர்சனங்களை கூறிய சீமான், நாம் தமிழர் கட்சியை கண்டு பாரதிய ஜனதா கட்சி பயப்படுவதாக கர்ஜித்தார். புரட்சி படையாக நாம் தமிழர் கட்சி உருவாகி வருவதைக் கண்டு நடுங்கிய பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்தை கிடைக்காமல் செய்ததாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். 10 ஆண்டு கால ஆட்சி பாரதிய ஜனதா ஒரே ஒரு சாதனையை சொல்லு, நாங்க இப்படியே போயிடறோம், போட்டியிலிருந்து விளைவிக்கிறோம். ஒரு நல்லது சொல்லு, ஒரு நல்லது, ஒரே ஒரு நல்லது. 10 ஆண்டு கால நாட்டை ஆண்ட ஐயா பிரதமர் மோடி அவர்கள் புதிய இந்தியாவை உருவாக்க வாய்ப்பு வந்துருச்சு, நல்ல தருணம். அப்ப 10 ஆண்டுகளை உட்கார்ந்து கல் எடுத்துக்கிட்டு இருக்கு, செங்கல் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இனிமேதான் புதிய இந்தியாவை கட்ட போறாரு. அவர் சொல்றார், இதுவரை நான் நாட்டு மக்களுக்கு சூப்பு கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனி ஜெயித்து வந்தால் டைரக்ட் பாய்சன் தான், விஷத்தை கொடுத்து கொள்றது தான். ஏய், ஒரு ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 10 ஆண்டுகள். அதற்கு முன்பு காங்கிரஸ் 10 ஆண்டு மன்மோகன் சிங், என் வாழ்நாளிலே பாதியை தின்று விட்டீர்கள். என்ன நடந்திருக்குது இந்த நாட்டில்? காங்கிரஸ் ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது வந்த மோடி 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா 2 கோடி பேர் வேலை இல்லாம இருக்கான். அது ஒரு தோராய கணக்கு. 20 கோடி கூட இருப்பான். கொடுத்துச்சுல 2 கோடி பேருக்கு 15 லட்சம் எல்லாரும் வங்கி கணக்குலையும் போட்டு நம்பிருச்சு. நம்பிருச்சு. அது நிதின் கட்கார்ட்ட கேட்கிறாங்க, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் சொல்லி, நாங்க ஜெயிக்க மாட்டோம்ங்கிற நம்பிக்கையில சும்மா ஃபால்ஸ் கோப்பா அப்படி ஒவ்வொன்றும் சொல்லி விட்டோம். அது ஒரு எலெக்ஷன் ஜூம்லா சும்மா சொல்லி விட்டோம். திடீர்னு மக்கள் எங்களை ஓட்ட போட்டு ஆட்சிக்கு வர வச்சுட்டாங்க. இப்ப கேள்வியா கேட்கிறாங்க, எங்ககிட்ட பதில் இல்லை அப்படின்னு. நல்ல வீரர், நல்ல தலைவன், நேர்மையான ஆட்சியாளர். ஒரே ஒரு தடவை பிரஸ் மீட் பண்ண சொல்லு இந்த மோடியை. ஒரே ஒரு தடவை பத்திரிகையாளரை சந்திச்சுட்டு சொல்லு, நாங்க வித்ரா பண்றோம், போட்டியிலிருந்து வித்ரா பண்றோம், சந்திக்க சொல்லு, சந்திச்சா சொல்லு. இந்திய நாட்டின் பாராளுமன்றத்திற்குள் எல்லா உறுப்பினருக்கு முன்பு பேசியதை சொல்லு. ஆதாரபூர்வமா சொல்றாரு. இலங்கையில விண்டுமில் அந்த காற்றாலை மின்சார உற்பத்திக்கு டெண்டர் வாங்கி கொடுத்ததே, கட்டாயப்படுத்தி அதானிக்கு வாங்கி கொடுத்தது மோடி தான். உலக நாடுகள் எல்லாம் பயணம் செஞ்ச நாடுகளுக்கெல்லாம் அதானியை கூட்டி கொண்டு போய் அவரை தொழில் தொடங்க வைத்து அங்க இன்வெஸ்ட் பண்ண வைத்ததெல்லாம் மோடி தான். எல்லாத்திலையும் புதுசு தரும்போது 75 வருஷமா ஒரே சின்னம் உதயசூரி உதயசூரி உதயசூரி, 60 வருஷமா ஒரே சின்னம் ரெட்டலை ரெட்டலை போடு தூக்கித போட்டியில. அது தாமரை, அது கை. ஒரு தடவை தூக்கி வீசிட்டு ஒரு தடவை மைக்கு அழுத்து அழுத்து, ஒரு தடவை அழுத்து. எல்லாரும் அவன் சின்னத்துல நின்று போட்டிடுறானே, எனக்கு மட்டும் என் விவசாய சின்னத்தை எடுத்தான். அது ஒரே ஒரு கேள்வி, நீ கேட்டு பாரு, ஏன் எடுத்தான்? பயம். பயம். ஏன் எடுத்தான்? பயம். அவ்வளவு ஒரு டெரர் பீஸ் அங்க இருக்கான். அவன் பார்க்கும்போது நடுகிறான். இந்தியம் பேசி திராவிடம் பேசி என் நிலத்தின் வளத்தை கெடுத்து மக்களின் நலத்தை நாசமாக்கி என்னுடைய வளத்தை எல்லாம் சுரண்டி கொளுத்தவர்கள், என் வரியை வரி 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 என்று வாங்கி குமித்தவர்கள், ஊழல் லஞ்சத்திலே ஊறி திளைத்தவர்கள், இதையெல்லாம் தடுக்க ஒரு அரசியல் புரட்சி படை உருவாகி வருகிறது என்று நடுங்குகிறார்கள். வேற ஒரு காரணம் கிடையாது. என்னரும் எதிரிகளே, துரோகிகளே, ஒன்றை கவனிச்சுக்கல, என்னை கொன்று ஒழித்தாலே ஒழிய நான் வென்று முடிப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அருமை தம்பி அரசியல் பேரறிஞர் இருக்கார்ல ஐயா அண்ணாமலை, அவர்கிட்ட ஒரு தடவை கேளுங்க. ஐயா, காவிரி தண்ணி தர முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயா, ஐயா மேகதாதுல அணை கட்டியே தீர்வுன்றாங்க. ஐயா, ஐயா உங்க அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், மேகதாதுல அணை கட்டியே தீரணும் அப்படிங்கிறாரு. ஐயா, அதுக்கு ஏதாவது கருத்து இருக்குங்க? ஐயா, நத்திங். காங்கிரஸ் பேரியக்க பெருமக்கள் இருப்பாங்களே, அவங்க கிட்ட ஒரு தடவை கேளுங்களேன். எங்கதான் ஐயா இருப்பாரு, ஈவி கேஸ், அவர்கிட்ட கேளுங்களேன். ஐயா என்னங்க காவிரி பேச சொல்லுங்க. அவனுக்காவது ஓட்டை போட்டு எங்களை தூக்கி ரோட்ல போட்டு போயிட்டேன். நீ மறுபடியும் கைக்கு போடு, ரெட்டலைக்கு போடு, உதயசூரியனுக்கு போடு, அந்த என்ன சின்ன இருக்கு தாமரைக்கு போடு, எங்களை நேரா தூக்கி ஓட்டை போட்டு வந்து தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டே இருக்கு. நாங்க போறோம் நிம்மதியா.
உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்ததுக்கு நாங்க அந்த அதையாவது செஞ்சுட்டு போறோம். செத்து போகணும்டா போங்கடா. கொடுமை. இந்த தேர்தலில் மாய்க்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் அன்பு தங்கை சீதாலட்சுமி அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகளின் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர்.